வணக்கம். இந்த காணொளியில நாம தெரிந்து கொள்ள இருப்பது த கிரேட் சிவாஜியின் கேலி கிண்டல் குறித்து நடிகை பத்மினி கூறிய தகவலைத்தான். இந்த வீடியோல சொல்லப்பட்ட அத்தனை தகவல்களும் இந்த கால தலைமுறைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டரா இருக்கும். சிவாஜி கணேசனுக்கும் பத்மினிக்கும் இருந்த ஆழமான உறவு பற்றிய தகவலை தான் இந்த வீடியோ உங்களுக்கு வெளிப்படுத்த போகுது. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் போட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்க நண்பர்களுக்கு, ரொம்ப முக்கியமா சிவாஜி பத்மினி ஜோடிய ரசிச்ச உங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, பெரியம்மா பெரியப்பா, அத்தை மாமா, இப்படி கொஞ்சம் இந்த நடுநிலை வயசை கடந்தவங்களுக்கு அவங்களுடைய பாலிய காலத்தை திரும்பி நினைச்சு பார்க்கறதுக்கு இந்த வீடியோ ஒரு கிஃப்ட் போல இருக்கும். இந்த வீடியோவை நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, ஆரம்பிக்கலாங்களா? சிவாஜிக்கு முன்பே சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து சிவாஜியுடன் 2வது படத்துல ஜோடியாகி அதன் பிறகு அவருடன் 60 படங்களுக்கு மேல நடித்தவர் தான் நடிகை பத்மினி அவர்கள். சிவாஜியுடனான அனுபவங்களை பகிர்ந்து அவர் கொண்டிருக்கிறார். அப்படியே அதை உங்களுக்கு நான் சொல்றேன். பத்மினியோட பேட்டி எனது குரல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க. சரி, சிவாஜி சினிமாவில் நடிக்க வருவதற்கு முன்பு அவரை எனக்கு தெரியும். அவரை கணேசனாகத்தான் தெரியும். NS கிருஷ்ணன் இயக்கத்துல மணமகள் படத்துல கதாநாயகியாக நடிக்க வந்திருந்தேன். அப்போது MR ராதாவின் இரத்த கண்ணீர் நாடகத்தை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த நாடகத்தை பார்க்க சென்ற போது அங்கு மேடைக்கு பின்னால் உதவிகள் செய்து கொண்டிருந்தார் சிவாஜி. தான் நடிக்காத நாடகம் என்றாலும் கூட அவர்களுடன் இருந்தார் சிவாஜி. அப்போது அவரும் என்னை பார்த்தார். என்னுடன் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்கிற ஆசை அவருக்குள் இருந்திருக்கிறது. பிற்காலத்தில் அதை என்னிடம் கூறியிருக்கிறார். அதன் பிறகு NS கிருஷ்ணன் இயக்கத்தில் பணம் படத்தில் நான் நடிக்க சென்ற போது பராசக்தி வெற்றி படத்தின் பெரும் நாயகனாக நின்றிருந்தார். அப்போது என்னிடம், உங்க படங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்து இருக்கிறேன், மணமகள் திரைப்படத்துல உங்க நடிப்பு ரொம்பவும் பிரமாதமாக இருந்தது, உங்களை மாதிரி நடிகைகளோடெல்லாம் சேர்ந்து நடிப்பேன் அப்படின்னு நான் கனவு கூட கண்டதில்லை என்று என்னிடம் சொன்னார் சிவாஜி. அவரது பாராட்டு எனக்கு பிடித்திருந்தது. அதற்கு, கணேஷ், இப்போது சினிமா உலகத்துல இளம் கதாநாயகர்களே இல்லை, அந்த குறையை போக்கும் விதத்துல நீங்க நடிக்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் பராசக்தி படம் பற்றி எல்லோரும் பரபரப்பாக பேசுகிறார்கள். அதனால் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய நடிகராக நிச்சயம் புகழ் பெறுவீர்கள் என்று நான் சொன்னேன். சிவாஜியுடன் பணம் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதுதான் சிவாஜிக்கு திருமணம் நடந்தது. அதன் பிறகு நிறைய படங்களில் ஜோடி சேர்ந்து அவரும் நானும் நடித்தோம். 8 மணிக்கு படப்பிடிப்பு என்றால் 7:55க்கே வந்து உட்கார்ந்து விடுவார். நாங்கள் வழக்கம் போல மேக்கப் எல்லாம் போட்டு வரும்போது நேரம் எப்படியும் 9 மணி ஆகிவிடும். பொறுமையாக, என்ன பாப்ஸ், எல்லாம் ஆச்சா என்பார். என்னை பாப்ஸ் என்றுதான் அவர் அழைப்பார். என்னிடம் ஏதாவது பேசி சிரிப்பு மூட்டுவதுதான் அவருடைய வேலை. நான் சேலை தலைப்பை தூக்கி பிடித்து கொண்டு அந்த காலத்து கதாநாயகி லட்சணமாக நான் ஒயிலாக அசைந்து வரும்போது, என்னம்மா துணி காய வைக்கிறியா என்று அடிக்கடி கிண்டல் அடித்து அந்த ஷாட்டை திருப்பி திருப்பி எடுக்க வைத்து விடுவார். காதல் பாடல் வேளையின் போது 2 பக்கமும் குரூப் நடனக்காரர்களை திருப்பி திருப்பி பார்த்து தேடுவார். இன்னும் போரடிக்கும் நேரங்களில், ஒரு சிகரெட் இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லுவார். இப்படி சிரிக்க வைத்தபடியே இருப்பார். அடுத்ததாக அழுகை சீன் இருந்தால் ரொம்ப கஷ்டம்தான் என்று சொன்ன பத்மினி சிவாஜியை நினைத்ததும் கண்களில் இருந்து வந்த கண்ணீரை துடைத்துக் கொள்கிறார். எதிர்பாராதது என்ற படத்தில் சிவாஜி வழக்கம் போல பத்மினியின் காதலனாக வருகிறார். சந்தர்ப்பவசத்தால் சிவாஜியின் தகப்பன் நாகையாவுக்கு பத்மினி மனைவியாகி விடுகிறார். காதலன் இப்போது மகன் முறை. சிவாஜி ஒரு சமயம் பத்மினியை பழைய நினைவில் அணுகிய போது அந்த நேரத்தின் உணர்ச்சி வேகத்தில் பத்மினி நிஜமாகவே சிவாஜியை ஓங்கி அறைந்து விட்டாராம். சிவாஜியுடைய கன்னம் வீங்கி போய் 3 நாட்களாக அவர் படப்பிடிப்புக்கு வரவே இல்லையாம். 3வது நாள் சிவாஜியை பார்க்க அவர் வீட்டுக்கு பத்மினி சென்றிருக்கிறார். அவரை பார்த்து நலம் விசாரித்தவர் சிவாஜிக்கு ஃபியட் கார் பரிசு ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதுதான் சிவாஜியுடைய 1வது கார். சிவாஜி இறப்பதற்கு 2 வருடங்கள் முன்பு அவரை பார்க்க அவரது வீட்டுக்கு போய் இருந்தேன் என்கிறார் பத்மினி. சிவாஜி மெலிந்து ஆளே மாறி போயிருந்திருக்கிறார். தண்ணீர் கூட அவர் விருப்பத்திற்கு குடிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் தண்ணீர் தான்.
கொஞ்சம் கூட குடித்தாலும் உடம்பில் தண்ணீர் கட்டி ஒப்பிவிடும். மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமாம். சிவாஜி மாடியிலேயே தங்கியிருப்பார், கீழே வருவதில்லை. அவரை பார்ப்பவர்கள் மேலே போய் பார்த்துவிட்டு அப்படியே போய்விடுவார்கள். சிவாஜி ஒரு சாப்பாட்டு பிரியர், என்னைப் போலவே. அவருக்கு விருப்பமான அத்தனை ஐட்டமும் எனக்கும் பிடிக்கும். அன்று மேஜை நிறைய சாப்பாட்டு வகைகள். காடை, கவுதாரி, கோழி, ஆடு, மீன், இறால் என்று எனக்கு பிடித்தமான அத்தனை கறி வகைகளும் சமைத்து இருந்தார்கள். அதில் ஒன்றை கூட சிவாஜி சாப்பிட முடியாது. அப்படியும் என் ஒருத்திக்காக அவ்வளவு சமைத்திருந்தார்கள். சிவாஜியை ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து 4 பேர் அவரை மாடியிலிருந்து தூக்கி வந்தார்கள். அவர் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு, சாப்பிடம்மா, சாப்பிடு, நல்லா சாப்பிடு என்றார். முகமது அலி என்ற குத்துச்சண்டை வீரரை பற்றி ஒரு காலத்தில் ஒரு பாடல் இருந்தது. அவர் வண்ணத்து பூச்சியைப் போல காற்றில் மிதப்பாராம், குளவி போல கொட்டுவாராம். அவருடைய கால்கள் தரையில் படாமல் துரிதமாக இயங்குமாம். அவருக்கு பார்க்கின்சன் வியாதி வந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூட அவர் 1 நிமிடம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு போயிருக்கிறார். அதுபோல ஒரு கொடுமைதான் இதுவும். உணவின் சுவை அறிந்தவர் அதை ருசிக்க முடியாத கொடுமை. அவருக்கு பிடித்தமான அத்தனை உணவையும் வெறுமனே பார்த்தபடி இருந்தார். அதுதான் எனக்குள் சிவாஜி பற்றிய கடைசி நினைவாக இருக்கிறது. வேறு ஏதாவது நினைவாக இருந்திருக்கலாம் என்று இப்போது தோன்றுகிறது. வெளிநாடுகளுக்கு விழாக்களுக்கு செல்லும் போது பத்மினியிடம் ரசிகைகள் மறக்காமல் கேட்கும் கேள்வி, நீங்க ஏன் சிவாஜியை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று. அதற்கு பத்மினியின் கண்கள் பளபளக்க கண்ணீர் ததும்பி பதில் சொல்லாமல் பார்ப்பாராம். பத்மினியின் கண்கள் மகத்துவமும் தனித்துவமும் வாய்ந்தவை. ஒரு பக்கம் கண்கள் நடிக்க, கால்கள் வேறொரு விதமாக நர்த்தனமாடும். பத்மினியின் வசன உச்சரிப்புகள் தனி ரகம். முகபாவனைகள் மொத்த உணர்ச்சிகளின் பிறப்பிடம். தென்னிந்திய மொழி படங்களில் தெலுங்கு நடிகைகளே அதிகம் நடித்து வந்த போட்டி மிகுந்த சந்தர்ப்பத்தில் கேரளத்தில் இருந்து முதலில் தடம் பதித்து தமிழர்களின் அபிமான நடிகையானவர் பத்மினி. சிவாஜியும் பத்மினியும் பணம் படத்தில் இணைந்த போது சிவாஜிக்கு திருமணம் நடந்தது. அதன் பிறகு 9 ஆண்டுகள் கழித்து பத்மினிக்கு திருமணம் நடைபெற்றது. அப்போது சிவாஜியுடன் பீம்சிங் இயக்கிய செந்தாமரை படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார் பத்மினி. இந்த படத்திற்கு பிறகு பத்மினி நடிக்க மாட்டார் என்று முடிவு செய்திருந்ததால் நீண்ட கால தயாரிப்பில் இருந்த செந்தாமரை படத்தின் வேலைகள் இரவு பகலாக வேகமாக நடைபெற்றது. 1961ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி பத்மினிக்கும் டாக்டர் ராமச்சந்திரனுக்கும் குருவாயூரில் திருமணம் நடந்தது. ஆனால் முதல் நாள் 24ஆம் தேதி விமானம் மூலம் கொச்சி புறப்படும் வரை செந்தாமரை படத்தின் படப்பிடிப்பில் சிவாஜியுடன் நடித்துக் கொண்டிருந்தார் பத்மினி. திருமணம் முடிந்த பிறகு சென்னை அண்ணா சாலையில் இப்போது ஹயாத் கோட்டல் இருக்கும் அந்த இடத்தில் அமைந்திருந்த திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு நடைபெற்றது. மூதறிஞர் ராஜாஜி, இசைக்குயில் MS சுப்புலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்த அந்த திருமண வரவேற்பில் பத்மினிக்கு வாழ்த்து தெரிவிக்க இந்த தமிழ்நாட்டின் அத்தனை மொத்த திரை உலகமும் நடிகர்களும் குவிந்திருந்தனர். முக்கியமான ஒரு கதாநாயகனை தவிர. அந்த கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அவர் ஏன் வரவில்லை என்பது நாம் அறிந்த ஒன்று. நன்றி, வணக்கம்.